ஷே பாரத் மாதா பார்வதி எல்லா வீடை கட்டி டாட்டாரை கட்டி தான் மொழியை பேசுதான். ஆணும் பெண்ணும் மொழியை பேசி திங்கியதுலேருந்து அவன் உடம்பு கூதல் அடிக்கிற வரைக்கும் பேசுதான். ஆணும் பெண்ணும் பேசுது. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் நீதி அரசர் கணக்கு விடு அப்படின்ட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். மொழி எத்தனை மொழி இருக்கோ நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. 18 20 மொழி வரைக்கும் கிடக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் 20 மொழி வரைக்கும் 18 தான் கணக்கு உள்ள கணக்கு. 20 இப்போ தாண்டிடுச்சு. ஒவ்வொரு மொழியாக திருச்சி பேசுதான். திருச்சி வச்சுக்கிட்டே போகிறான். புரியுதா? அதனால் நோட்டீஸ் நீதிமன்றத்திலேருந்து விட்டுருப்பா. மொழி இப்போ மொழிக்கு இழுக்கான்ல. மொழி போட்டால் தான் இந்த காகித பேப்பர் எல்லாத்தையும் இதில் கணக்கு முடிப்பார். முடித்தோடனே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார். கடவுளில் மொழிக்கு போடணும்ல நோட்டீஸ். அதுக்கு நோட்டீஸ் போட்டால மொழிக்கு யாருக்கா நோட்டீஸ் போட்டுக்கலாம்? போடலை. கடவுள் போடுதார். இப்போ கணக்கு கடவுள் போடுதார். பரமசிவன் ஈஸ்வரன் ஈஸ்வரன் போடுதார். நோட்டீஸ் விட்டுருப்பா நீதிமன்ற கோர்ட்டில். உனக்கு அனைத்து வழக்குக்கு நோட்டீஸ் வருதா? மொழிக்கு வரலையில மொழிக்கு போட்டு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் மொழிக்கு நீ நோட்டீஸ் விட்டுருப்பா. நோட்டீஸ் விட்டுரு. புட்டிச்சு ரிவிட் அடிப்பார். இப்போ ரிவிட்டு அடிப்பார். ஏண்டா உனக்கு உயிர் வாழறதுக்கு நான் பூமியில் கொடுத்துருக்கேன், பூரா திருச்சி விளையாடுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். மொழி வார்த்தை மொழி பேசுகிறதுக்கு நோட்டீஸ் விட்டுருப்பா. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் எல்லாம் ஓடுதில்ல, அந்த மொழியை பூரா பிடிச்சி தூக்கிடுவார். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா. எல்லாம் அரசியல்வாதி மொழியில் விட்டு இத்தனாயிரம் கோடி விட்டுருக்கான்ல, அந்த மொழியை பூரா தூக்கிடுவார். இப்போ ஒவ்வொரு நாடாக அவனாக பிரித்து வச்சான். இப்போ ஒவ்வொரு நாடாக இவர் அடைக்கார். எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் நோட்டீஸ் விட்டுருப்பா. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா நோட்டீஸ் விட்டுருப்பா நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து. கேரளானா கேரளா, இலங்கைனா இலங்கை சுலன். புரியுதா? பெங்களூர் எல்லாமே தாய் இந்தியா நாடு முழுவதும் ஒவ்வொரு நாட்டுக்காக உள்ளே இருக்கிற நீதிமன்றம் பூரா நோட்டீஸ் விட்டுருப்பா. இவன் மொழியை பிரிக்கான்ல, மொழியை வைக்கான். இப்போ நாசம் பண்ணுதான். இப்போ நம்ம கணக்கு விட்டாகணும். நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து இவன் விளையாடுதான், பந்தாடுதான், ஒரு பேப்பரை வச்சுட்டு விளையாடுதான். ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டு விட மாட்டார். அவர் விடவே மாட்டார். இப்போ எல்லா நாடும் பூரா சுற்றி பார்த்து வந்துக்கிட்டே இருக்கார். எந்தெந்த நாடு உள்ளே போகணுமோ போய்கிட்டே இருக்கும். நிலநடுக்கத்தில் போவோம், மலையில் காற்று புயலில் போவோம், எதுனாலும் போவோம். ஆனால் இந்த தாய் இந்தியா நாடு முழுவதும் இந்த புயலை ஒன்றும் விடக்கூடாதுன்ட்டார். சும்மா ரணவள்ளி எடுத்து தான் விடணுன்ட்டார். மொழி நோட்டீஸ் விட்டுருப்பா நீதிமன்ற கோர்ட்டில். என்ன மொழியை வச்சு இப்போ ஆடுதான். இவனுக்கு இதே கூத்து தான் அடிப்பான். கொடியை தூக்கினதுலேருந்து நாசம் பண்ணிட்டான். இங்கே தமிழ் மொழி தாய் மொழி விவசாய மண்ணை அழித்து கொடியை கொண்டு போய் எங்கே ஊனிட்டான்? டெல்லியில் போய் ஊனிட்டான், மகாராஷ்டிராவில் போய் ஊனிட்டான். இப்போ அந்த விளைவை இப்போ ஆரம்பிச்சிட்டான். அவன் விட மாட்டான். டெல்லியில் உள்ள சும்மா நகிக்கிட்டே கிடப்பான். அவன் எல்லாம் ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கொடுக்கலையோ அதையும் பார்த்துக்கோப்பா. நாங்கள் உட்கார்ந்த இடத்துல கணக்கு விட்டுருவோம். ஆனால் பிடிக்கிறது அவர் எல்லாம் பார்ப்பார். கணக்கு போட்டாலும் கணக்கை பார்ப்பார். எவன் எடுத்திருக்கான், எவன் பார்த்துருக்கான், எங்கே பேசுதா, என்ன வரைக்கும் பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ. நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து எப்பா தாய் இந்தியா நாடு முழுவதும் 23 நாடு மாநிலத்துக்கு நோட்டீஸ் விட்டுரு. அந்தந்த இடத்துக்கு தமிழ்நாடு மட்டும் விட்டுரு நோட்டீஸை. அந்த கணக்கு கோட்டாக்குள்ளே விட்டுரு. சரியா? இப்போ இன்னும் அடுத்து ஹிந்தி பேசுகிறவன், இங்கிலீஷ் பேசுகிறவன், தமிழ் வார்த்தை பேசுகிறவன் அந்தந்த இடத்துக்கு உள்ளே ஓடிடுவான். ஹிந்தி பேசுகிறவன் விரட்டி விட்ருவாங்க. இன்னும் அதுதான் வரும். இப்போ சண்டை வந்தாலும் வந்துடும். சொல்ல முடியாதுப்பா. ஹிந்தி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடந்தானா சண்டை வந்துடும், கூத்தடிப்பான். இப்போ ஜெட்ட நாட்டு சனியை ஆட்டி விட சொல்லியிருக்காரு. ஆட்டி விட்ருவான். ஆட்டி விட்டாலும் ஜோலி முடிஞ்சு போச்சு. பிறகு எல்லாம் சண்டை வந்துடும். சண்டை சத்திரமாக வந்து விடும். முக்கால் சத்தியம். இப்போ அவன் அரசியல்வாதி நீட்டி இதே சொல்லி அலைவான். இவனை சீக்கிரமாக கை பார்க்கணுன்ட்டார். முக்கால் சத்தியம்.